ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முடி வளர்ச்சிக்கான ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வெளியில் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அதாவது ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஆயில்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு இயற்கையாக இருக்கும்னு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணும்போது ரசாயனம் கூட அதில் கலந்துருக்கும். அது யூஸ் பண்ணுறதுனால முடி பலவீனமாகும், முடி கொட்டுறது கூட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அதில் இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு இந்த போல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணும்போது நம்ம முடியை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாக்க முடியும். இதனால் வந்து முடி நல்லா திடமாக ஆரோக்கியமாக அப்புறம் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன்னா, இதில் பிரிங்கராஜ் லீவ்ஸ், அதாவது கரிசலாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பிராமி லீவ்ஸ், அதாவது வல்லாரை கீரை சொல்லுவாங்க. மூணாவது துளசி, அதுக்கப்புறமா வெந்தயம், மருதாணி இலை, வேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, 1/2 லிட்டர் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில், அலோவேரா, கறிவேப்பிலை, இதெல்லாம் வச்சு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அது ப்ரிப்பேர் பண்ணலாம். துளசி லீவ்ஸ் வந்து உங்கள் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ப்ளஸ் கூலிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அரிப்பு, டேண்ட்ரஃப் இது மாதிரி இருந்தால் அதை சுத்தமாக நீக்கிடும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த துளசி இலையை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வந்து நரைமுடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த நரைமுடி ப்ராப்ளம்ன்றது வராத அளவுக்கு இது தவிர்த்திடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இது போல் இருந்தால் ரெண்டுத்தையுமே சுத்தமாக போக்கிடும். அதுக்கு தான் இந்த கறிவேப்பிலையை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிராமி லீவ்ஸ், அதாவது வல்லாரை கீரை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்கள் முடியை வந்து ரொம்ப நீளமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கீரையில் உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி ஆக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடியில் ஏதாவது பல பிரச்சனை இல்லை ஸ்கேல்பில் ஏதாவது எந்த விதமான பிரச்சனை இருந்தால் கூட அவ்வளவு ஈஸியாக அது வந்து போக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் வந்து ரொம்பவே விட்டமின் சி இருக்கனால ஸோ உங்கள் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது பெயின் தொல்லை இல்லை ஃபங்கஸ், பாக்டீரியா இது போல் எதுவாக இருந்தாலும் கூட இது சுத்தமாக போக்கிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த நெல்லிக்காயை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதாணி இலை. இது வந்து உங்கள் முடி உதிர்வை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மருதாணி இலையை வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக செம்பருத்தி இலை. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த இலையில் நிறைய ஊட்டச்சத்து, விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கேல்பில் வேர்க்கு ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். அதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள் வேப்பிலை இலை. இந்த வேப்பிலை இலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை தான் உங்கள் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ், பாக்டீரியா இல்லை பலவிதமான ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் கூட சுத்தமாக போகக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வேப்பிலை இலையை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இலைன்னு சொல்லலாம். பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும், பிரிங்கராஜ் ஹேர் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இலை தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து உங்கள் முடியோட வேருக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வழுக்கையாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து துளிர் விடுற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுடைய முடி வந்து நல்லா வலுவடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடியோட நுண்ணுரைகளை எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆகக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கேல்ப்புக்கு வந்து ரொம்ப நல்ல கூலிங் எஃபெக்டாகவும் அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கேல்பில் நல்ல ஈரப்பதத்தையும் இருக்க வைக்கும். அதுக்கு தான் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து முக்கியமாக உங்கள் முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல்
முடி உதிர்வதை வந்து தடுத்துரும். ஒருவேளை அலோபேஷியா ப்ராப்ளம், அதாவது பெயின் கடிப்பு ஒருவேளை இருந்தால் அந்த இடத்துல வந்து முடி வளர்றதுக்கு நல்லா துளிர் விடும். அதுக்கு தான் நம்ம இந்த செம்பருத்தி பூவை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அலோவேரா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, உங்கள் முடிக்கு வந்து இயற்கையாகவே நேச்சுரல் கண்டிஷ்னராக இருக்கும். ப்ளஸ் உங்கள் முடி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆலோவேராவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது வெந்தயம். இந்த வெந்தயம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, உங்கள் ஸ்கேல்ப்புக்கு நல்லா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும், அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்கு தான் இந்த வெந்தயமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் முக்கியமாக இந்த வெந்தயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் வரையிலும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு மிக்சி ஜாரில் மருதாணி இலையை போட்டுடுங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி இலையை வந்து இப்படி பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா வேப்பிலை இலை, கரிசலாங்கண்ணி கீரை, துளசி, கறிவேப்பிலை, வல்லாரைக்கீரை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், ஆலோவேரா, ஒரு கப் வெந்தயம். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா அரைச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணீர் ரொம்ப விட்டுடக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணி இது போல் பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கணும். பாருங்கள், எனக்கு பாதி தான் அரைஞ்சிருக்கு, அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி வாட்டரை நான் பேஸ்ட் வந்து தயார் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் நல்லா திக்காக பேஸ்ட் தயாராகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப வந்து பொங்காது. இதுவே தண்ணியோடு ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே பொங்கிடும். பாருங்கள், 1/2 லிட்டரு கோகனட் ஆயிலில் வந்து நான் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நிதானமாக ஸ்லோவாக எடுத்து எண்ணெயில் விட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஆயிலில் ஆட் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்போ எண்ணெய் மேலே சிதறும் இல்லையா, அதுக்காக தான் ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் மெல்லமாக நீங்கள் வந்து பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போல் கிளறி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த கரண்டியால் நம்ம கிளறும்போது இதை பத்திரமாக கிளறி விடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த கரண்டியால் ஜஸ்ட் அப்படி எடுத்து பார்க்குறப்போ அந்த பேஸ்ட் எல்லாமே அப்படியே அந்த கரண்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுலேயே உங்களுக்கும் புரிஞ்சிடும் அந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய பலம் எல்லாமே அந்த ஆயிலில் ஆட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அது போல் ஆயிலில் ஆட் ஆகணும்னா இது மாதிரி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரையிலும் விடாமல் இப்படியே கிளறிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அதே கரண்டியால் மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ பாருங்கள், ஆயில் கலர் எல்லாம் மாறுறது மட்டும் இல்லாமல் அந்த கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கரண்டியில் ஒட்டிகிட்ருக்கு. மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரலும் இதே போல் விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ ஒரு கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நுரையெல்லாம் மேலே பொங்கி அதுக்கப்புறம் அடங்கிடும். பாருங்கள், இது போலவே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. பார்த்தீங்களா, ஆயில் வந்து நல்லா அந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய பலம் எல்லாம் ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது மறுபடியும் அதே கரண்டியால் ஜஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த கரண்டிலையும் ஒட்டாது, 2வது கலர் கூட நல்லா மாறி இருக்கும். இப்போது இந்த ஆயிலில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வரையிலும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வடிகட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது மேலே ஒரு துணி போட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த ஆயிலை மொத்தத்தையும் இதில் ஊற்றிடணும். இதுக்கப்புறமா 4 பக்கமும் துணியை அப்படியே பிடிச்சி இது நல்லா வடிகட்டிக்கணும். ஸோ இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே அந்த துணியிலேயே அடங்கிடும். இதில் நல்லா பிழிகிறப்போ
உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லா வெளியேறும். ஸோ இது போல் நல்லா பிழிஞ்சிட்டு அதோடைய வேஸ்ட் வந்து நீங்கள் தூக்கி போடலாம். அப்படியும் இல்லைன்னா சிறிதளவு தயிர் ஆட் பண்ணி நீங்கள் ஹென்னா பேக் மாதிரி யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது பிழிஞ்ச இந்த எண்ணெயை மொத்தத்தையும் நல்லா ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பத்திரமா மினிமம் ஒரு 6 மாதம் வரையிலும் இது கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா, இயற்கையான முறையில் வந்து நம்ம வீட்டிலேயே ஆயுர்வேதிக் ஹெர்பலாக நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த எண்ணெயை நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு 1 hour பிஃபோராக கூட நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆயிலை ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.